ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தேவ் அண்ட் இது என்னோடய புது சேனல். இந்த சேனலில் நான் பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேம்ஸ், தென் டெக், மூவிஸ் அண்ட் ஈவன் ஃபோட்டோகிராஃபி. பட் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது சீரீஸ். இந்த சீரீஸ் பேர் கேமிங் கிட்ஸ் கிசு. அண்ட் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேம் பற்றின ரிவ்யூஸ் மற்றும் புது கேமோட நியூஸ். என்ன கேம்? பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? டப்ளிங் ஆட்டம்னே. டப்ளிங் ஆட்டமா? ஸோ இன்னைக்கு கேமிங் கிட்ஸில் நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் கேமிங்க்கு என்ன சம்மந்தம் யோசிக்கிறீங்க. பட் வந்தாச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் இப்போது கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்களோட அடி எடுத்து வச்சுட்டாங்க. இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரி அவங்க ரெவல்யூஷனைஸ் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸ் கேமிங் சர்வீஸ், அதாவது மொபைல் கேமிங் சர்வீஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அண்ட் விஜய், அஜித், சூர்யா போன்ற ஹீரோக்களை வச்சு கேம் பண்ண போகிறாங்களா, வருமா, பொறுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து. ஸோ எப்போ இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பழைய ஃபேஸ்புக் மற்றும் இஏல ஒர்க் பண்ண மைக் வேர்டு அப்படின்னு அந்த 2 கேம் கம்பெனிக்கான முக்கியமான பர்சனையும் அக்வயர் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட கேமிங் பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோனா ரெவல்யூஷனைஸ் த இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்களோட பிளான்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு. ஸோ அவங்களோட அடுத்த கட்ட பிளான்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். என்ன தான் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருந்தாலும், இது மற்ற எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஈவன் தேர் காம்படிட்டர்ஸ் அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு அமேசான் ப்ரைம், டிஸ்னி இவங்க யாருமே கிடையாது. அவங்களுடைய ஒரே காம்படிட்டர் இப்போ வரைக்கும் யாருன்னா நம்மளோட தூக்கம் தான். இதுக்கு முன்னாடியே மூவிஸை வச்சு என் தூக்கத்தை பர்சனலாக நிறைய அழித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய நடிக்க போகிறாங்கன்றது தான் ஃபியூச்சர் நடக்க போகிற உண்மை. ஸோ இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வீடியோலாம் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே ஃபிட் ஆகி விஜய் தேவர்கொண்டா மாதிரி ஆகலாம் அப்படின்னு பார்த்தா, நெட்ஃப்ளிக்ஸோட மூவிஸ் அண்ட் கேம்ஸை போட்டு யூஸ் பண்ணி கடைசியில் விஜயகாந்த் சார் மாதிரி கண்ணு சவுண்ட் தான் நிற்க போகிறாங்க இப்போவே தெரியுது. ஸோ கம்மிங் பேக் டு த நியூஸ், இப்போது அவங்களுடைய முதல் கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதில் இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கேம்ஸில் தான். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இவங்களுடைய மொபைல் கேமிங் சர்வீஸ் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போகுது. இவங்ககிட்ட ஆல்ரெடி இண்டி கேம்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் பிளாக் மிரர், தே ஹேவ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், இது ரெண்டும் அவங்ககிட்ட இருக்குது. அது ரெண்டுமே அவங்களோட ஓன் கண்டென்ட்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற மொபைல் கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் கண்டென்ட்ஸை வச்சு தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பிக் நியூஸ் அபவுட் திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா, இந்த மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. இது ஃப்ரீனா ஃப்ரீ இல்லை, இது உங்ககிட்ட ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸோட மூவி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட அடிஷ்னல் காஸ்ட் இல்லாமல் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் இனிஷியல் டைம் ஆஃபராக கூட இருக்கலாம். பிகாஸ் தே கான்ட் கண்டினியூ இன் திஸ் ஸ்ட்ரீக். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் இருக்கிற நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் காஸ்டிங் அ ஹெல் லாட் ஆஃப் மணி. அவங்க நிறையா பேர் வந்து நிறையா அமௌண்ட்டை வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணி சொல்லி கேட்கும்போது, இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது என்னென்னா ஜஸ்ட் டு மேக் த யூசர்ஸ் டர்ன் நம்ம பக்கம் எல்லாரையும் திருப்பி பார்க்கணுன்றக்காக மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. அதுவும் ஒன்ஸ் தே ஆர் இன்டு பிசி அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே போயிட்டு AAA கேம்ஸ் மற்றும் அந்த மிகப்பெரிய கேம்ஸ் எல்லாம் பண்ணும்போது தே காண்ட் அஃபோர்ட் டு கிவ் இட் ஃபார் ஃப்ரீ. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஃப்ரீயாக வரப்போ மட்டும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இதில் வரப்போகிற கேம்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸோட பயணத்தோட சக்ஸஸ் டிபெண்ட் ஆகியிருக்க போகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சர்வீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு கிளியர் ஐடியா இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேடியா மாதிரி ஒரு இன்னொரு சர்வரில் வந்து கேம் ரன் ஆகிட்டு உங்களுக்கு வெறும் அந்த கேமோட வீடியோ மட்டும் ஸ்ட்ரீம் ஆகுமா, இல்லை மொத்தமாக மொபைல்லே ப்ளே பண்ணுற மாதிரி சர்வீஸ் கொண்டு வராங்களான்னு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஆஸ் ஃபார் த நியூஸ் தட் மீ நோ, நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிமைஸ்டு கேம் ரன் பண்ணுற மாதிரி ஒரு சர்வர்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நார்மல் கேம் எப்படி நம்ம மொபைலில் நார்மலாக கேம் விளாட்றோம் அது மாதிரி தான் சர்வீஸ் வரப்போகுது. பட் பொறுத்து வந்து பார்ப்போம் இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படி. இவங்களோட இனிஷியல் பிளான்ஸ் ஃபார் போத் மொபைல் அண்ட் பிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்ஸ் வச்சு தான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரிஜினல்ஸ் அண்ட் அதர் திங்ஸை வச்சு தான் அவங்க பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க இந்தியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் we can get a game like பாகுபலி
தமிழ் பக்கம்லாம் வந்தாங்கன்னா மெர்சல்லாம் வச்சு கூட கேம் பண்ணலாம். ஓடி போய் இல்லாஜிக்கலாக மேஜிக் பண்ணுங்க, ஓடுற காலையை பிடிச்சி அடக்குங்கன்ற மாதிரி மிஷன்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. பட் பார்ப்போம் என்ன மாதிரி கேம்ஸ் வருது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் அவ்வளோ தேடியும் நெட்ஃப்ளிக்ஸில் அஜித் படம் ஒன்று கூட இல்லை. மேபி இஃப் தி யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வலிமை போன்ற ரைட்ஸை வாங்கினாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேசிங் கேம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்தியன் கேரக்டர்ஸ் இல்லை இந்தியன் ஹீரோஸை வந்து ஒரு கேமில் பார்க்கலாம், இல்லை அவங்கள பேஸ் பண்ணி ஒரு கேம் வரலாம் அப்படின்றத நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட மூவி ஸ்ட்ரீமிங் காம்பரேட்டர்ஸை தாண்டி ஒரு கேம் அதை காம்படிஷனாக பார்க்குறாங்க. அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட். ஸோ இத்தனை நாள் அவங்கள்ட்ட அதை பீட் பண்ணுறதுக்கான ஒரு கேம் இல்லை. பட் சின்ஸ் அவங்க கேம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டதுனால they will try to make a game. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட முதல் பெரிய கேம் எதுவாக இருக்குன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு மல்டிப்ளேயர் ஷூட்டிங் கேமாக தான் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் ஃபோர்ட்நைட்டுக்கு காம்பீட் பண்ணுற மாதிரி தான் விடுவாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் ஆல்ரெடி மார்வல், டிசி போன்ற சில விஷயங்கள்லேருந்து அப்பப்போ ஒரு கேரக்டர் பிச்சு எடுத்து போட்டு சீசனில் வச்சு காசை பார்க்குறாங்க. இன்னும் பிளேயர்ஸை இன்னும் என்கேஜாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதே டெக்னிக்கை நெட்ஃப்ளிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் மூவி ரைட்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கும் வந்து ஒரு சீசன் பாஸ் மாதிரி கொடுத்து கண்டிப்பாக இந்த கேமை ஃப்ரண்ட்டில் எடுத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சப்போஸ் இந்த பிளான்லாம் உங்கள்கிட்ட இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் என்கிட்ட வாங்கிக்கோங்க, இட்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கேம்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறமும் நிறையா லீக்ஸ் அண்ட் இன்ஃபோஸ் வரதான் போது என்ன வந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது நான் தான். ஸோ இந்த சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கேம்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்தியன் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ண கேம்ஸ் உங்களோட ஐடியா என்ன மாதிரி கேம்ஸ்லாம் வரலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போட தான் போகிறோம். ஸோ லைக் திஸ் வீடியோ and share to all your friends and especially gamers கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். So thank you for watching. Logging off. It's Deva.